இருக்கேன், என்ன பண்றான்னு தெரியல. சொல்லுமா. சாமி கும்பிடணும், டைம் ஆகுது, போய் பூ வாங்கிட்டு வா. என்ன பூமா வேணும்? டேய், சாமந்தி பூடா, கட்டின பூ வாங்கிட்டு வா, சீக்கிரம் போ. என்ன பூ சொன்னாங்க? மா, என்ன பூமா வாங்கிட்டு வர சொன்ன? மல்லியா? மல்லியா? டேய், சாமந்தி பூடா. சாரிமா, மறந்துட்டேன். சரிடா, சீக்கிரம் போ. டேய், போன் பண்ண எடுக்க மாட்டியா? என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவப்படுற? என்ன ஆச்சா? டேய், எத்தனை தடவை போன் பண்ணிட்டு இருக்கேன். சரி வாங்கடா, உள்ள போலாம். உள்ள போலாமா? ஏய், மறந்துட்டியா? இன்னைக்கு கல்யாணம்டா. யாருக்குடா கல்யாணம்? நம்ம டீம்ல யாருக்காவது கல்யாணமா இன்னைக்கு? என்னடா சொல்றான் இவன்? உனக்கு தான்டா கல்யாணம். யாருக்கு கல்யாணம்னு கேக்குற? காலையில இருந்து அவ்வளவு கால் பண்ணிட்டு இருக்கோம், எதுவுமே எடுக்க மாட்டேங்கிற. இப்ப வந்துட்டு யாருக்கு கல்யாணம்னு கேக்குற? டேய், அந்த பொண்ணுங்க அழுதுல உட்காந்துக்குது, நீ பாட்டு கூலா பால் வாங்கி பண்ணுகிற. நீங்களாம் டென்ஷனா இருக்குது. அப்படியே நீ பாட்டு கூலா பண்ணுகிற. டேய், என்னடா பேசினுக்கிறீங்க? அவனை கூப்பிடுவாங்களா? டேய், கிளம்பாம என்னடா கையில பால் பாக்கெட்டோட வச்சுனுங்கிற? உனக்கு எத்தனை வாட்டரா கால் பண்றது? போய் கிளம்புடா. ஆமால, மறந்துட்டேன்டா. சரி வாங்க, மேல போய் கிளம்பி வந்துடுறேன் நானு. நாங்கெல்லாம் வரல, டைம் ஆகும். நாங்க வந்தா நீ போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். டேய், இன்னொரு விஷயம், அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாதுடா. தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி. நாளைக்கு வேற ஐயப்ப பூஜை வேற இருக்கு, அன்னைக்கு மாதிரி மறந்துடக்கூடாது. இந்தாம்மா பால். புடிமா. டேய், பூ வாங்கிட்டு சொன்னா பால் எழுந்திருக்க. பூவா வாங்கிட்டு வர சொன்னம்மா. சாரிம்மா, மறந்துட்டேம்மா. நீ அப்படியே சாமி கும்பிடுமா. வழிக்கு பிரயோஜனம்டா. சி, என்னாச்சு நமக்கு? ஏன் எல்லாத்தையும் மறந்துடுறோம்? இன்னைக்குதான் அப்படி இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. என்னதான்டா பண்ற ஒண்ணு அவன்? ஐயோ, ஐயோ, இது வேற கால் பண்றாங்க. ஹலோ மாமா, அதோ வந்துட்டோம். அவனை கூட்டின்னு வந்துடுறோம். அதோ வந்துட்டோம். டேய், எவ்வளவு நேரம்டா ஆகுது? யாருன்னா போய் மேல கூட்டு வாங்கடா. டேய், நான் பொண்ணை ஏதாவது கத்தி விட்டுறேன். மரியாதை போய் அவனை கூட்டு வந்து. எனக்கு வேற வெறியாவது அடி. வாடா போய் கூட்டின்னு வரலாம் அவனை. இல்லதான்பா இருக்கான். என்ன பண்றான் உள்ள? ஏய், என்னடா அவன் தூங்கி நிக்கிறான்? டேய், எழுப்புடா. டேய், ஏந்திரா. ஏய், என்னடா நீ பத்துனுக்குற? எப்படா வந்தீங்க? என்னடா பொறுப்பேலாம தூங்கி நிக்க? வாடா கிளம்ப சொன்னோம்டா உன்னை. டேய், கல்யாணம்டா. கல்யாணத்தை வந்துட்டே நீ? ஏய், எத்தனை மட்டும் மறப்ப? ஆமா, நம்ம இப்ப எங்க போறோம்? ஐயோ, டேய், உனக்கு இதை ஆயிடுச்சுடா. நான் பண்றதுலாம் பார்த்தா பயமா இருக்கு. ஆமாண்டா. ஹலோ. ஏய் மச்சான், நீ கொஞ்சம் மேல வாடா. இது நான் மேல வரணுமா? ஏய் மச்சான், சொல்றத கேளுடா, மேல வாடா, அவளையும் கூட்டினு வாடா. சரி, வந்து தொலைறேன். ஏய் வா. டேய், விளையாடுற நேரமாடா இது? உங்க ரெஜிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்டா. டைம் ஓது, சீக்கிரம் வாங்கடா. டேய், அவன் தான் ரெடி ஆயிருக்காங்களா? சீக்கிரமா கூட்டு வர மாட்டீங்க? மச்சான் இங்க வாயேன். என்னடா சொல்லி தொலை. மச்சான், அவன் எல்லாத்தையும் மறந்துடுறான்டா. சட்டை பேண்ட்டை போட்டுட்டு நம்ம இப்ப எங்க கிளம்புறோம்னு கேக்குறான்டா. பயமாகுதுடா. டேய், எனக்கு ஏதோ ஆயிடுச்சாடா. நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன்டா. ஏய் மச்சான், பயமா இருக்குடா. எனக்கு நீ கல்யாணம் இல்லை, அதையும் மறந்துட்டேன்டா. கல்யாணம் பண்ணிட்டு அவளையும் மறந்துட்டேன்டா. என்னடா பண்றது? ஏய், அவளுக்கு நான் ரைட்டு கிடையாதுடா. வேணாண்டா, அவள் லைஃபையும் கெடுத்த மாதிரியே இருந்தா. எனக்கு எதுவும் ஆயிடுச்சு மச்சான், பயமா இருக்குடா. தலை கூட வலிக்கிற மாதிரியே இருக்குடா. மச்சான், எதனா பண்ணுங்கடா. விட்றா, பாத்துக்கலாம்டா, விட்றா. மச்சான், நீ பயப்படாதடா. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. இதெல்லாம் சும்மா அப்பப்ப வந்துட்டு போறதுதான். ஃபர்ஸ்ட் பயப்படாம இரு. பாத்துக்கலாம். ஒண்ணுலடா, உனக்கு ஒண்ணுலடா. கிளம்பி அஸ்வின் வீட்டுக்கு வாங்க. இல்ல, பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க.
உனக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க டோக்கனே முடிஞ்சிருச்சு. நீங்களா என்னடா அவனை கூட்டு வராம இவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றீங்க? ஏய் நிறுத்துங்க முதல்ல. என்ன பிரச்சனை தெரியாம நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. மச்சான் சொல்றேன், என்ன ஆச்சு? என்னடா டைம் ஆகுதுல்ல? அவனை சொல்றேன், ஆனா நீ ஏத்துக்கணும் அதை. நான் காலைல இன்னைக்கு எழுந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே மறந்து போகுதுமா. உனக்கு எனக்கும் கல்யாணன்றதே நான் மறந்துட்டேன். நாளைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி நான் உன்னையே மறந்துட்டேன்னா உன் லைஃபே போயிடுமா. அதனால நான் உனக்கு வேணாமா. நம்ம லவ்லாம் பண்ணோம், உங்க வீட்லயும் எதிர்ப்புலாம் இருந்தது. அதெல்லாம் மீறி தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம். நானே இப்படி இருக்கும்போது லைஃப நானே ஒரு மாதிரி பண்றோம்மா. அதனால வேணாமா. இதை புரிஞ்சுப்ப நினைக்கிறேன். என்னன்னே தெரியல, கால் தலை வலிக்குது. உனக்குலாம் வந்து மாதிரி மறந்துடுறேன். எல்லாத்தையும் பயமா இருக்கு. நீ எனக்கு வேணாம். என்னடா இவன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான்? ஏய் இல்லடி, எங்களுக்குமே ஒண்ணுமே புரியல. காலையில இருந்தே அவன் அப்படிதான் எல்லாத்தையுமே மறந்துட்டு இருக்கான். அதனால தான் உனக்கே கால் பண்ணி வர சொன்னேன். என்னடி சொல்ற? என்ன ஆளா கூட சொல்லிட்டு இருக்கீங்க? இது ஏதோ ஒரு டிசார்டர் நினைக்கிறேன். எப்படி டக்குன்னு ஒரு நாள் எல்லாத்தையும் மறக்க முடியும்? இது சம்திங் ஒரு மாதிரி இருக்குது. புரிஞ்சுக்கம்மா, இது கடையில ஆசைப்படுற பொருள் கிடையாதுமா. லைஃப்மா போயிடுமா, செட் ஆகாதுமா. புரிஞ்சுக்கம்மா. டேய் சொன்னேன்டா, டேய் மச்சான் சொல்லுடா, புரிய வைடா. எனக்கு என்னமோ நடக்குதுடா, மாறி இருக்குடா, தலை அடிக்குது. ப்ளீஸ்மா போமா. என் அம்மா வர வந்துட்டு போறாங்கம்மா, அவங்களுக்கு வேற இதெல்லாம் தெரியாதுமா. போமா. டேய் மச்சான் போமா. அது என்ன வேணா இருக்கட்டும்டா, உன்னை விட்டு என்னால போக முடியாது. அது எப்படி போக முடியும்? அது என்ன வேணா இருக்கட்டும்டா, உன்னை விட்டு என்னால போக முடியாது. அது எப்படி போக முடியும்? புரிஞ்சுக்கோமா, சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதம்மா. உன்னெல்லாம் விட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. போ சொல்லினே இருக்கல. நீங்க போகடா போகடா போகடா. வீடியோ அவன் பைத்திய மாதிரி பண்றான், பாத்துக்கலாம். ஓ டிஸார்டரா இருந்தாலும் ஒரு பொண்ணு கொலை பண்ற அளவுக்கு போவாங்க. விடுற, இவன் இல்ல வா. போங்கடா, நீங்க ஏடா போடா போங்கடா. ஐயோ என்னாச்சு தெரியல எனக்கு. போயிட்டானுங்களா? என்னமா நடிக்க வேண்டியதாகுது. நம்பிட்டானுங்களா எல்லாரும்? அவனை கட்டி விடுறதுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு. கூப்பிட்டுட்டே இருக்கேன், என்ன பண்றான்னு தெரியல. சொல்லுமா. அவங்க வரும்போது அம்மா இருக்க கூடாது, என்ன பண்ணலாம்? ஏன் நம்ம காலைல இருந்து எல்லாத்தையும் மறந்துட்டே இருக்கோம்? நமக்கு என்ன ஆச்சு? சரி விடு அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், இப்ப படுத்து தூங்குவேன். தூங்குனதுக்கு அப்புறம் என்னடா மேல போனவன் இன்னும் கீழே வரல அப்படின்னு நினைப்பானுங்க. அவனுங்க மேல வருவாங்க. மேல வரும்போது நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். எழுப்புவானுங்க, டேய் கல்யாணம்டா அதெல்லாம் மறந்துட்டு நீ படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பானுங்க. ஐயோ ஆமால அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே எழுந்துட்டு திருப்பி கிளம்புவேன். கிளம்புனதுக்கு அப்புறம் திருப்பி கேட்பேன், எங்கடா போறோம் அப்படின்னு கேட்பேன். ஐயோ எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்பானுங்க. ஆமாடா எனக்கு எல்லாமே மறந்து போகுதுடா அப்படின்னு ஒரு நடிப்பு. அந்த பொண்ணு கால் பண்ணி வர சொல்லுவான். அவளும் வருவா. அவன் முன்னாடியும் சென்டிமெண்டா பேசிட்டு எனக்கு வேணாமா கீழமா அப்படின்னு நடிப்பேன். போலாம் ஐயோ ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினைப்பா. உடனே வேணான்னு ஒரு ஆக்ரோஷமான ஒரு நடிப்பை போட்டு தட்டி விட்டுருவேன். ஏந்து கிளம்புவேன். என்னடா பிளான் எப்படி இது? அந்த பொண்ணை ஏன் கைட்டி விட்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சீசன் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் சீசன் 2 போட்டுருவோம், சொல்லிடுவோம்.